அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடங்கி ஈரானுடனான யுத்தம் வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் மத்திய கிழக்கில் நடந்த நிலையில் ஒரு சமாதானம் ஏற்பட்டு அந்த சமாதானமும் மீண்டும் சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து சண்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய நாளிலும் அமெரிக்கா ஈரான் மீதும் ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் தாக்குதல்களை பதிலுக்கு பதில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள் அவர் எப்படி இருப்பார், எந்த நேரத்தில் எதை சொல்லுவார், சொல்லிட்டு எதை எப்போ மாற்றுவாருங்கிறதையே யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முரண்பட்டு பேசக்கூடிய ஒருவராக சர்வதேசம் முழுவதுமே அறியப்படுவது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவருடைய ஒரு அறிவிப்பை நம்ம சொல்லியிருந்தோம். ஹார்முஸ் நீர்ப்பரப்புகளில் எந்த கப்பல்கள் வேண்டுமானாலும் பயணிக்கலாம், ஆனால் ஹார்முஸை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்துகிறது, அதுக்கு நிறைய செலவினங்கள் ஏற்படுகிறது, எனவே நாங்கள் ஹொர்முஸில் கட்டணம் வசூலிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார். இதை ஈரான் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறவர், நாங்கள் அமெரிக்காவை இதுக்கு பிறகு டோல்கேட் போட போகிறோம், நீங்கள் பணம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இப்போ ஒன்று சொன்னால் அடுத்து எப்போ மாற்றுவார்னு தெரியும். அவரே என்ன சொன்னார்னு கேட்டால், ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதான ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஒரு பேட்டியில் பேசும்போது, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், இங்கே இருந்து என்னுடைய அலுவலகத்துக்கு ஓவல் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு 20 மினிட்ஸ் இருக்கும், அந்த 20 நிமிஷ கேப்புக்குள்ளே நான் அதையே மாற்றி சொல்லிடுவேன் அப்படின்னெல்லாம் அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி ஒரு 20 மணி நேரங்கள் கழிந்ததற்கு பிறகு சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அவருடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஹார்முஸ் ஜலசந்திக்கான 20% கட்டணத்தை நாங்கள் அறவிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அரபு நாடுகள் ஈரான் அறவிட போகுதுன்றதுல துடிச்சவங்க இவர் அறவிட போகிறார் என்னும் போதும் மீண்டும் சர்ச்சைகளை உண்டாக்கியதோடு அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானை தவிர மற்ற அனைத்து கப்பல் போக்குவரத்துக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கிறது. அதற்கு காரணம் ஈரானியர்களுடைய பொய்யான வன்முறையான தீய தலைமைகள் தான் என்று சொல்லி இன்றைக்கு அவர் இந்த 20% நாங்கள் அறவிட மாட்டோம் என்று சொல்லுகிற அறிவிப்புக்கு கீழே மீண்டும் ஈரானுடைய தலைமைகளை திட்டு தீர்த்து இருக்கிறது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளோடு நாங்கள் ஒரு வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தத்தை செய்ய இருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தினூடாக நாங்கள் அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறதை எடுத்துக்கிறோமே தவிர இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் பணம் வசூலிக்கிற தேவை இப்போதைக்கு இல்லைன்னு இருக்கிறாரு. அதாவது நாங்கள் ஹொர்முஸில் பணம் வசூலிக்க போகிறோம்னும் போது அரபு நாடுகள் துடிக்கிறாங்க இல்லை, அதையே நாங்கள் அவங்களோட வர்த்தகத்தில் எடுத்துக்கிறோம், பிஸ்னஸில் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அவங்கள முதலீடு பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டாரு. ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் அரபு நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் பல ஆயிரம் பில்லியன்களை முதலீடாக எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. மீண்டும் நாங்கள் அரபு நாடுகள்கிட்ட கேட்போம்ன்றாரு. அவருக்கு தெரியும், கேட்க கேட்க இவங்க ஏமாந்துக்கிட்டு நமக்கு அள்ளி தருவாங்க, அதை வச்சு அமெரிக்காக்காரன் நாங்கள் ஏமாத்திடலாங்கிறதுக்காக இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல ஐஆர்ஜிசி என்கிற ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவை ஆபத்தான படைப்பிரிவாக யூகே ஐக்கிய ராச்சியம் அறிவித்திருக்கிறது. பிரித்தானியாவுடைய இந்த அறிவிப்புக்கு இன்றைய நாளில் ஈரான் எதிர்வினையாற்றி இருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதற்கு கண்டனங்களை வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல, இந்த நடவடிக்கை நியாயமற்றது, பொறுப்பற்றது என்றும் கண்டித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி ஈரானுடைய ஆயுதப்படைகளின் அதிகாரப்பூர்வ ஒரு அங்கம் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரச நிறுவனத்தை குறிவைப்பதன் மூலமாக பிரிட்டன் சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்பது ஈரானின் இராணுவத்தின் ஒரு பகுதி தான். ஈரான் ஃபோர்ஸஸ் தனியாக இருக்கிறாங்க, ஐஆர்ஜிசி தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இது அத்தனையுமே அரசாங்கத்தினுடைய படைகள், ஏதோ ஒரு தனி குழு கிடையாது. அதனால் யூகே இதை தடை செய்தது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கண்டித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். இந்த கண்டனத்திலால் ஒன்று ஈரானுக்கு பெரிய லாஸ் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த படையில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டு பயணங்கள் யூகேக்கு போக முடியாது, அல்லது யூகேயோடு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிற நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும்.
இது எல்லா நாட்டு இராணுவங்களுக்கும் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்றாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் மேற்கு ஈரானுடைய மஹ்ஷகர் பகுதிகளிலையும் அபாதான் மீதும் அமெரிக்கா இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கு அதே போன்று குவைத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எல்லை பகுதியில் சண்டை தீவிரமடைந்து வருகிறது. இந்த பகுதிகளில் தான் அமெரிக்கா பல தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல புதிய அமெரிக்க தாக்குதல்களாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கினுடைய மிக பழமையான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டிருக்கக்கூடிய அபாதான் நகரத்தின் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. துறைமுக நகரமாக அறியப்படுகிற மஹ்ஷகர்லையும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுடைய ஸ்ரிக் பகுதிகளிலையும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாளில் குவைத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் குவைத்துக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல்களை தடுத்து வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை நோக்கி தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் கடுமையாக நடத்தி இருக்கிறது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது, குறிப்பாக அமெரிக்காவினுடைய கடற்படை தளங்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை பதிலடியாக அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டிருந்த ஒரு அறிவிப்பில் ஈரானுடைய பீகாக் மலைகள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த எச்சரிக்கைக்கு இன்றைக்கு ஈரான் மிக கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறது. அது தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய பீகாக்ஸ் மலைப்பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு அமெரிக்கா எதிர்பாராத வகையில் எங்களுடைய பதிலடி காத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. மூத்த ஈரானுடைய பாதுகாப்பு வட்டாரம் CNN இந்த தகவல்களை தெரிவித்திருப்பதை CNN உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அச்சுறுத்தல்களை செயல்படுத்துவதற்கு வந்தார் என்று சொன்னால் பேரழிவுகரமான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய தலைமைகள் அதற்கான விலையை அமெரிக்க வீரர்களும் அவர்களுடைய பிராந்திய கூட்டாளிகளும் கொடுக்க வேண்டி வரும். அமெரிக்கன் போர்சஸ் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம், அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பிராந்திய கூட்டாளிகள்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய தளங்கள் மீது மேலதிக தாக்குதல்களையும் நடத்துவோம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த மலை மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிக அதிகமான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். என்ன காரணம்? அப்படி இந்த மலைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீகாக்ஸ் மலை என்பது ஈரானுடைய அணுசக்தி நடவடிக்கைகள் நடைபெறுகிற மிக முக்கியமான ஒரு மலையாக அறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த பீகாக்ஸ் மவுண்டைன் என்று அழைக்கப்படக்கூடிய ஈரானுடைய மத்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மலை நட்டான்ஸ் என்கிற ஈரானுடைய அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மலைகள் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நட்டான்ஸ் மேலே அமெரிக்கா பங்கர் பஸ்டர் பாம்கள் B-12 வகையான பூமியை ஒட்டச்சுக்கிட்டு கீழே போகக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் நடத்தினாங்க. அப்படி நடத்தி கூட நட்டான்ஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உண்மையிலேயே எங்கே இருக்கிறது? இஸ்பஹானில் இருக்குதா அல்லது நட்டான்ஸில் இருக்கிறதா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தலைமையும் தற்போது வந்திருக்கக்கூடிய முடிவு என்னன்னு கேட்டால், இல்லை, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பீகாக்ஸ் மலைகளுக்குள்ளதான் இருக்கிறது என்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஆழமான நிலத்தடி வசதிகள் இந்த மலைக்குள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அணு செறிவூட்டலுக்காக வேண்டிய செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மலையினுடைய உள்ளே மிக ஆழமான சுரங்கங்கள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பெரிய நிலத்தடி மண்டபங்கள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. மலைய கீழ்ப்பகுதியால கொடைஞ்சி கல்லு மலைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, பெரிய பெரிய மண்டபங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள், ஆய்வு நிலையங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று பல பங்கர் பஸ்டர் குண்டுகள் போடப்பட்டாலும் எளிதாக அழிக்க முடியாத அளவுக்கு இது இயற்கையாகவே அமையப்பட்டிருக்கிறது. பெரிய கருங்கல் மலைக்குள்ளேயே இதை போய் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமியை தோண்டி அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கு மேல காங்கிரீட்டை கொட்டி அதை பலப்படுத்துவாங்க. ஈரான்காரன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா,
கருங்கல் மலைக்கு கீழே எல்லாத்தையும் தோண்டி மலைக்குள்ளேயே ஆய்வகங்கள் எல்லாத்தையும் அமைச்சு மலையை இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லு மலையை தங்களுடைய பாதுகாப்பாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி பாதுகாப்பு விற்பனர்கள் சொல்லக்கூடிய நிலையில நட்டான்ஸ் அணுமையத்துக்கு மிக அருகாமையில இந்த பீகாக்ஸ் மலைகள் அமைந்திருக்கிறது. ஈரானுடைய முக்கிய யுரேனியம் செறிவூட்டுகிற மையமாக இருக்கக்கூடிய நட்டான்ஸை பொறுத்தவரையில் 2020 நட்டான்ஸுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு பிறகு மலைக்கு உள்ள இந்த மாதிரியான சிஸ்டங்களை உருவாக்குவதற்கு அப்பொழுதே ஈரான் தயாராகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு இப்போ நடந்த தாக்குதல்களில் தான் ஈரான் மேலே நட்டான்ஸ் மேலே எல்லாம் அமெரிக்கா தாக்குதல்களையே நடத்தியது. எனவே ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கே எஃபெக்டிவ் ஏற்பட்ட காரணத்தினாலேயே இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க என்கிற நிலையில் அணு திட்டத்துடன் தொடர்புடையதாக இந்த பீகாக்ஸ் மலைகள் சந்தேகப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் சர்வதேச அணுசக்தி நிலையம் இருக்குதா இல்லையா, IAEA என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பினுடைய ஆய்வாளர்கள் இந்த இடத்திற்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணங்களாக பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. இதுவாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார். அதில் மேம்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையமாக அது இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. யுரேனியம் செறிவூட்டுகிற ஒரு மையமாக இதுதான் உண்மையில் இருக்கலாம். நம்ம நட்டான்ஸ் அல்லது இஸ்பஹான் அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இங்கே தான் யுரேனியத்தை அவங்க செறிவூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உயர்தர செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாக்கிற இடமாக இதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற சந்தேகங்கள் எல்லாம் வலுத்திருக்கக்கூடிய நிலையில தான் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த படங்கள் பிரகாரம் அந்த பகுதிகளில் புதிய சுரங்கங்களை ஈரான் தோண்டுவது காட்சிப்படுத்தப்படுகிறது. பாதுகாப்புக்கான சுவர்களை பெரிய பெரிய கான்கிரீட் பாலங்களை அவர்கள் உருவாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வலுப்படுத்தப்பட்ட பெரிய நுழைவாயில்கள் உருவாக்கப்படுகிற காட்சிகள் அங்கே காட்டப்படுகிறது. கட்டுமான பணிகள் நடக்கிற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து காட்டப்படுகிற நிலையில தான் இந்த சந்தேகங்கள் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த மலைப்பகுதிகள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினால் அதற்கு மிக கொடுமையான பதிலடியை நாங்களும் தருவோம் இருக்காங்க. இந்த பதிலையும் அமெரிக்காவுடைய எச்சரிக்கையும் சேர்த்து பார்க்குற நேரத்தில் சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறதுங்கிறது தெரியுதா இல்லையா? பெரும்பாலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இங்கு இருக்கலாம், அல்லது யுரேனியத்தை அவங்க இங்கே தான் செறிவூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மிக கடுமையான ஆழம் சென்று தாக்குகிற குண்டுகளை போட்டால் கூட இதுக்கு ஆபத்து வராது என்கிற அளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக நட்டான்ஸ்லேயே அப்படித்தான் இருக்கிறது. அப்போ இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நிலையில் பஹ்ரைன் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் ஈரானுடைய IRGCக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 3 பேருக்கு பஹ்ரைன் இன்றைக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல திடீர்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. ஈரான் எங்களுக்கு தாக்கினால் நாங்கள் உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்துவோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப சண்டை இல்லை. இப்ப நடக்கிற சண்டை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை. எனவே அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான சண்டையில ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குறாங்க, அமெரிக்கா ஈரானுடைய இடங்களை தாக்குறாங்க. இஸ்ரேலுக்கு இப்ப என்ன தேவைன்னு கேட்டா நவம்பர்ல எலெக்ஷன் வருகிறது, அதுக்குள்ள ஈரான்காரன் ஒரு குண்டையாவது நமக்கு போட மாட்டானா, போட்டுட்டான்னு எல்லாரும் குண்டு போட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இஸ்ரேல் பிரதமரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு குண்டையாவது எங்கள் நாட்டில் போட்டுற மாட்டானா ஈரான்காரன், போட்டான்னா இதை வச்சு நான் லெபனானுக்கு அடிப்பேன், காசாக்கு அடிப்பேன், ஈரானோட சண்டைன்னு சொல்லுவேன், சொல்லி அப்படியே தேர்தலை ஜெயிச்சுக்கிருவேன். எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக ஒரே ஒரு குண்டையாவது சொல்லியாவது போட வைக்கிற அளவுக்கு அந்த ஆளுடைய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு கேவலமான மனோநிலை கொண்ட ஒரு ஆளாக இந்த ஆள் இருக்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருதா இல்லையா? இந்த இடங்களை எப்படி துல்லியமாக கண்காணிக்கிறாங்க, கரெக்டாக அமெரிக்காக்காரன் இருக்கக்கூடிய வீடினை மட்டும் எப்படி ஈரான் கண்டுபிடிக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியம், கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக கல்ஃப் கண்ட்ரீஸ்களில் இந்த பிரச்சனை இருந்த நிலையில் இன்றைக்கு அதற்குரிய ஒரு பதில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக லண்டன்ல இருந்து வெளியாகக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல அமெரிக்க பணியாளர்களையும் அமெரிக்க இராணுவத்தினரையும் கண்காணிப்பதற்காக ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் நெட்வொர்க்குகளையும் ஹேக் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள்
வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா இந்த செய்தியை கோடிட்டு காட்டியிருக்கிறது. யுத்தம் முழுவதும் அமெரிக்க பணியாளர்களையும் அதே போன்று அமெரிக்காவினுடைய கான்ட்ராக்டர்களையும் எல்லோரையும் கண்காணிப்பதற்காக ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் நெட்வொர்க்குகளையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க என்கிறது ஃபினான்ஷியல் டைம்ஸ். அது மட்டுமல்லாம இந்த நெட்வொர்க்குகளுடைய ரோமிங் அமைப்புகள், ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய விளம்பரங்கள் எல்லாவற்றையுமே நுணுக்கமாக ஒன்று விடாம எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஹேக் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு விளம்பரம் காட்டுதுன்னா அது துபாயில் இருக்கிறவனான துபாய்க்காரனுக்கு துபாய்க்கு அதுக்கேற்ற மாதிரி விளம்பரத்தை தான் அது கொண்டு வந்து காட்ட போகுது. ஏன்னா அதனுடைய அல்காரிதம் அப்படி தான் இருக்கான், பார்க்கறது தானே காட்ட போகுது. இதே அமெரிக்கனாக இருந்தால் அவனுக்கு தேவையானதை தான் பார்ப்பான். இப்படி எவனவன் எந்தெந்த விளம்பரத்தை பார்க்குறான் அந்த வகையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரோமிங் பேசுவாங்க, வெளிநாட்டுக்கு கால் பேசுவாங்களா இல்லையா? இந்த வெளிநாட்டுக்கு கால் பேசுகிற நேரத்தில் ஐடிடி கால் எடுக்கிற போது அல்லது வெளிநாட்டு கால் எடுக்கிற போது எந்த நாட்டுக்கு எடுக்கிறாங்க, பேசுறது யார், இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நுணுக்கமாக கண்காணித்து அதில் இருந்து தகவல்களை பெற்றுத்தான் கரெக்டாக இந்த இடத்துல அமெரிக்காக்காரன் இருக்கிறான், இந்த இடத்துல இந்த நாட்டுக்காரன் இருக்கிறான் என்று சொல்லி அந்தந்த இடங்களுக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸினுடைய செய்தி மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நிகழ்நேர அதே போன்று உடனடி அல்லது தொடர்ச்சியான இருப்பிட தகவல்களை பெறுகிற திறன்கள் ஈரானிடத்தில் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது இப்ப இவன் எங்க இருக்கிறான்ங்கிறத ஈரான் துல்லியமாக ஒவ்வொரு அமெரிக்காக்காரனையும் கண்காணிக்குது. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவல்கள். அது எப்படி ஈரானை எப்படி கற்காலத்துக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். யாரை கற்காலத்துக்கு அனுப்பினது? அமெரிக்காவினுடைய முழு நெட்வொர்க்கையும் முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய பவர் இருக்கிறது. ஏன்னா அரபு நாடு எல்லாத்துலேயும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய நெட்வொர்க், அந்த தொடர்புகள், அந்த தொழில்நுட்பங்கள் தான் பயன்படுத்தப்படுது. எல்லாத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒத்தொத்தனையாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவங்களுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஹவுதீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யமனுடைய சன்ஆ தலைநகர் சன்ஆவில் இருக்கிற விமான நிலையத்தின் மீது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற, குறிப்பாக சவுதியினுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கத்தினுடைய படைகள் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஈரானுடைய பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த அட்டாக் அவங்க பண்ணி இருந்தாங்க. அந்த அட்டாக்குக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி சவுதி அரேபியாவை மிரட்டி இருந்த ஹவுதீஸ் இன்னைக்கு சவுதியினுடைய அபுஹா விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அபுஹாங்கிறது ரொம்ப சுற்றுலா பயணிகள் நிறைந்து வரக்கூடிய ஒரு பகுதி, யமனுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி மேலே இன்றைக்கு கடுமையான தாக்குதல் ஒன்றை ஹவுதீஸ் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் ஹவுதீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில 2020களுக்கு முன்பதாகவே ஒரு ஒப்பந்தம் வந்துவிட்டது. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஹவுதீஸ் சவுதி மேலே அட்டாக் பண்ணவும் இல்லை, சவுதி ஹவுதீஸ் மேலே அட்டாக் பண்ணவும் இல்லை. முதல் தடவையாக இந்த அட்டாக் நடந்திருக்கிறது. நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லியே வெளிப்படையாக ஹவுதீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஹவுதீஸுக்கும் சவுதிக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையம் தற்போது தோற்றம் பெறுகிறது. இது உச்சம் தொட்டால் அவர்கள் மீண்டும் செங்கடல் பகுதிகளில், ரெட் சி பகுதிகளை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் என்று அறிவித்து விடுவார்கள். அப்படி அறிவித்தால் இன்னும் பல சிக்கல்களை அரபு நாடுகள் சந்திக்க வேண்டி வரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.